இன்னைக்கு ஃப்ரீயாக போகிறோம் நாங்கள். சின்ன ஃப்ளைட் தான். அண்ட் 2 hours ஜர்னி. 2 hours தான் நம்ம ஜர்னி. 3 hours. ஸோ இப்போ புனேலேருந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு புனே. ரைட், பை. இப்போ நாங்கள் புனே ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் மகா கணபதினு ஒரு இடத்துக்கு. பஸ் இருட்டா இருக்கு, வீடியோ எடுக்க முடியல. மும்பையில் வந்து எப்படி சித்தி விநாயகரோ அது மாதிரி பூனேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா கணபதி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில் வந்து பேஷ்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டப்பட்ட கோயில் தான் அது. ஒவ்வொரு டைமும் விநாயகர் சதுர்த்தப்ப இங்கே வந்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். சிஎம் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுவார். அவ்வளோ முக்கியமான ஒரு கோவில். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இறங்கினோடனே நாங்கள் இங்கே மகா கணபதி அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. புனேயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் போல். ஆனால் இப்போ நாங்கள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்தனால இட்ஸ் ஆக்சுவலி எம்டி. அங்கே பஸ் இருக்குது. ஸோ திரும்பி நாங்கள் வந்து இப்போ கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கோவிலுக்கு போகிறோம். அண்ட் தென் 2 போல் நாங்கள் எங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு வி வில் கோ டு மெயின் டெம்பிள். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான். உள்ளே போனால் பேச முடியல, நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து ஸ்டார்டிங் சனசிங்களாப்பூர்ன்ற பேர் எப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சனி பகவான் கோவில் தான். சரிங்களா? 2 வருஷத்துக்கு என்னன்னா நான் அப்படியே அவங்க சொல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்படியே அந்த ஊர் அப்படியே காட்டிட்டு பின்னாடி கதையை போட்டுக்கலான்னு இருக்குது. வீடியோ நான் போட்டாலும் நான் காப்பி ரைட் கொடுப்பேன். நான் போடவே மாட்டேன்டா. இந்த பக்கத்துல போற ரிவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல் வந்து உருண்டு வந்தது. இந்த உருண்டு வந்த கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சின்ன பசங்க விளையாடும் போது அந்த கல்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெரிய கல் என்னடா இது, அது கல்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் ஒரே பயந்துட்டாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து நமக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ அது மாதிரி கல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரோட தலைவாரி, அதாவது அந்த ஊரோட ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கனவுல வர்றாரு. யாரு? சனி பகவான். கனவுல வந்துட்டு ஒரு 3 நிபந்தனைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்லை வந்து ஒரு மாட்டு வண்டியில போட்டு இந்த மாட்டை வந்து எங்க போய் நிக்குதோ அங்க எனக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் வந்து அந்த கல்லை தூக்கி ஒரு மாட்டு வண்டியில போட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த மாட்டு வண்டி வந்து நின்ன இடம் தான் இந்த சனசிங்களாப்பூர். இதை வந்து வெட்ட வெளியில ஓப்பன்ல தான் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போனீங்கன்னா அந்த கல் மட்டும்தான் இருக்கும். அதான் கோயில், நல்ல பெரிய கல்லா இருக்கும். அதாவது சனசிங்களாப்பூர்னு பேர் வந்து இப்படிதான் வந்தது. இன்னொரு நீங்க நிறைய வந்து பேப்பர்ல பல இதுல எல்லாம் யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஊர்ல இருக்கிற வீடுகளுக்கு கதவு கிடையாது. சரிங்களா? போலீஸ் ஸ்டேஷன் இப்பதான் வந்தது, 2016 தான் வந்தது. திருடு போகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வீடுகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கதவு கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டல் இதுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் பேர் தெரியல, சாரி, நான் டெக்ஸ்டில் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ 2:30 அந்த டைம் 2:30க்கு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்தோம். ஆனால் லைக் 4:30க்கே திரும்பி நாங்கள் கிளம்பணும் மெயின் கோவிலுக்கு. ஸோ இந்த 2 மணி நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பணும். பேசிக்காக நேற்றுக்கு
மத்தியானம் 2 மணிக்கு எங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சது. இன்னைக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் நான் சுத்தமா தூங்கல. பஸ்ல லைட்டா கொஞ்சம் தூங்கினேன். ஆனா லைக் சுத்தமா தூங்குறதுக்கு டைமே இல்லை. எனக்கு தூக்கமும் வரல மோஸ்ட்லி. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நாங்கள் 4 மணிக்கு மெயின் கோவில் போனோம், ஷிரடி மெயின் கோவிலுக்கு. அதுக்கு போறப்ப என்னால ஃபோன் எடுத்துட்டு போக முடியாது. அதனால இங்க ரூம்லயே வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அவங்களே. ஸோ நாங்க வந்து ஒரு டூரிசம் குரூப் மூலியமா போனோம். அவங்க பேர் சாய்நாமம் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலியமா போனனால எங்களால எங்க ஷெட்யூலை வந்து நாங்க ஃபிளெக்சிபிளா வச்சுக்க முடியல. ஸோ அது ஒரு விஷயம். எங்க அம்மா வந்து நிறைய தெரியும். எங்க அம்மாவுக்கு ஷிரடியில் நிறைய இடம். நாங்க நிறைய தடவை தனியா வந்திருக்கோம். ஆனா இந்த தடவை எங்க அம்மாவோட ஆஃபீஸ் மேட்ஸ்ல கூப்பிட்டு வரனால நாங்க டூரிசம்லயே வந்துடலாம்னு சொல்லி வந்தாச்சு. ஏன்னா காஸ்ட் வந்து இதுல வந்து ஃபிக்ஸடா இருக்கும்ல, அதுனா நாங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். ஸோ மற்றவங்களையும் அப்படி கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க இப்படி வந்தாச்சு. ஸோ லைக் 2 hours போயிட்டு ரெடி ஆயிட்டு சும்மா வீடியோ எடுத்து காட்டுறேன். ஆனால் நான் ஃபோன் வச்சுட்டு தான் போற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நாளைக்கு தான் என்ன பண்ணணுன்றத சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே பை. ஆல்சோ இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு வந்து பப்ளிக் முன்னாடி போன் எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ஐ மீன் லைக் அது ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷையா இருக்கு. நான் எடுக்கவே மாட்டேன். அப்படியே போன் அப்படியே சீக்ரெட்டா ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். வாய்ஸே பேசாம நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சொதப்பலாதான் இருக்கும். இப்ப கூட ஐ மீன் எமர்ஜென்சி எக்ஸிட்ல வந்து பேசிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஐ மீன் லைக் எப்படி இதை நான் போஸ்ட் பண்ண போறது இல்லை. ஸோ எடிட் பண்ணி நானே பார்த்துக்கிறதுக்கு தான் இருக்கு. ஓகே விஷ்மிலாம். சரி இப்போ ரூமுக்கு போகலாம். ரூம் வீடியோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரூம் நார்மலாக எப்பயும் இருக்க ரூம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவேன். நத்திங் ஸ்பெஷல் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹோட்டல் செயின்ட் லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல இருந்தோம் இங்க ஷீரடியில. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நாங்க 2-3 தடவை அந்த ஹோட்டல்ல தான் இருந்திருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல்ல எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசார்ட் மாதிரி. ஆக்சுவலா இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் சுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போதான் வந்தோடனே நான் வீடியோ எடுத்தேன். ஸோ ரூம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ லைட்டா வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ இப்போ அட்டாச் பண்றேன். Okay, so this is the bathroom. Nothing fancy, I guess. We have a sink and toiletries. இதில் வந்து இந்த மிரர் இருக்குது. நான் போன ஹோட்டலில் அதிகமாக இந்த மிரர் நான் பார்த்ததில்ல. மேபி காமன் தான் ஆக்சுவலாக. ஸோ நான் அதிகமாக பார்த்ததில்ல. ஸோ வி கேன் பல்லு ஒழுங்காக பார்க்குறதுக்கு. ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் எனஃப் டு ஷோ தட். ஸோ யா பேசிக்காக ஹோட்டல். வேஷ்டி சட்டை போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். பிகாஸ் லைக் என்னோடய ஏஜ் குரூப்பில் யாருமே இல்லை இந்த ட்ரிப்பில். எல்லாருமே ரொம்ப குட்டி பசங்க, இல்லை ரொம்ப பெரியவங்க வயசில். ஸோ நான் மட்டும்தான் போட்டிருப்பேன் ஆட் ஒன் அவுட்டாக. ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கேன் அவ்வளோ போடணுமா என்னன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, இதுக்கு முன்னாடி 2 வீடியோ எடுத்தேன். 2மே நல்லா இல்லை. ஸோ இது வந்து ரீடேக். ஸோ என்னன்னா வந்து இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வேஷ்டி சட்டை போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் பாபா சமாதி மந்திருக்கு போகிறோம். மெயின் கோவில் போயிட்டு அங்கே தர்ஷன் முடிச்சுட்டு அங்கே சுற்றி இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நைட்டு வந்து லேட்டாக தான் வருவோம். சரி லைக் டின்னர் தான் வெளியவே முடிச்சுட்டு தான் நைட்டு இங்கே வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து செக் அவுட் 7 மணிக்கு. ஸோ இந்த ஹோட்டலில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நாளைக்கு காலையில் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் புனே போகிற வழியில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இல்லை ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், என்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் இது, ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லோரா கேவ்ஸ் போகிறோம். அந்த 20 rupees நோட்டில் இருக்க அந்த பில்டிங் தான் எல்லோரா கேவ்ஸ். இஃப் யூ டோன்ட் நோ,
எனக்கும் தெரியாது, இப்பதான் பார்த்தேன். ஸோ அதுக்கு போறோம். அதுக்கு போயிட்டு நாங்க சொல்றோம். ஸோ இதோட இன்னையோட vlog முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.